செல்வ வளம் மற்றும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்க உதவும் தன ஆகர்ஷண மூலிகைகள் மற்றும் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் இப்பொழுது poojaproduct.com இல் கிடைக்கும். இன்றே ஆர்டர் செய்து உங்கள் வீட்டில் ஆன்மீக நிறைவையும் செல்வ வளத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்க பார்வையில் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் பத்தி சொல்லுங்க. சோட்டானிக்கரை பகவதி அம்மன்ல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரே நாராயணா, இதை நம்ம ஆடியோ போட்டு விட்டுட்டாலே உங்களுக்கு வீட்டில் இருக்கிற எந்த ஒரு பில்லி சூனியமும் வராது. இந்த அம்மா கிட்ட நீங்கள் என்ன வழிபாடு வைக்கிறீங்களோ சில நாட்கள்லேயே நடக்கும். ஆனால் உண்மை முக்கியம். ரொம்ப உக்ரமானவர். நெகட்டிவிட்டி பாஸ் ரொம்ப 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 அதாவது காலையில் மத்தியானம் சாயந்தரம் இந்த 3 வேலையிலையும் வேறு வேறு ரூபமாக தெரியும். அதோட கலாச்சாரம் உங்களுக்கு நெகட்டிவிட்டி ஃபோர்ஸை ரொம்ப 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 கால் வைக்கணுன்னாலே நீங்கள் நெகட்டிவ் இல்லாமல் தானே போங்க. மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க, ரொம்ப பிரம்ம பிடிச்சி இருக்கிறவங்க 2 பேரை நான் அவங்களோட பையனுக்கு பசங்க 2 பேருமே பையன்தான், மூளை ரொம்ப இதுவாக இருக்குன்ட்டு அமிச்சேன். சில மாதங்கள் தேவையில்லை, நாட்களே போதும்ன்ட்டு 2 பேருமே நாட்களில் அங்கே சரியானாங்க. பரிகாரஸ்தலம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணலில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய புவனேஸ்வரி உபாசகர் ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். மாதா ஆயுள் தேகி, தனன் தேகி, வித்யான் தேகி, மாகேஸ்வரி, சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி, சர்வம் புவனேஸ்வரி. சார், நமக்கு பகவதி வழிபாடு அப்படின்னும் பொழுது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பகவதி அம்மன் 3 ரூபங்களில் இருப்பாங்க. காலையில் ஒரு ரூபம், மதிய ஒரு ரூபம், சாயங்காலம் ஒரு ரூபம். சோட்டானிக்கரை பகவதி அம்மன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு பயமும் வரும். தப்பு செஞ்சுட்டு இந்த அம்மன் கிட்ட போனால் அடி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பார்வையில் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் பற்றி சொல்லுங்கள் சார். சோட்டானிக்கரை நீங்களே சொல்லிட்டீங்க. பாதி ஒரு எபிசோடில் நம்ம பேச வேண்டிய விஷயங்களை நீங்கள் ரொம்ப ப்ரீஃபாக ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லிட்டீங்க. சோட்டானிக்கரை பகவதி அம்மனில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரே நாராயணா, இதை நம்ம ஆடியோ போட்டு விட்டுட்டாலே உங்களுக்கு வீட்டில் இருக்கிற எந்த ஒரு பில்லி சூனியமும் வராது. வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த 4 நாமாவை நீங்கள் ஒரு சாண்டிங்காக போட்டு விட்டுட்டிங்கன்னா எந்த ஒரு பிளாக் மேஜிக்காக இருக்கட்டும், நெகட்டிவ் நம்மளுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கட்டும், நம்மளுக்கே மற்றவங்கள அழிக்கணும்னு ஒரு எண்ணமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒன்று உண்டு. அந்த சுவாமியோட கோயிலில் மேல்காவு கீழ்காவுன்னு சொல்லக்கூடிய ஒரு 2 இடங்கள் உண்டு. கீழ்காவு தான் ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த பித்து பிடிச்சி அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்குலாம் அங்கே தான் ரொம்ப பூஜை இதெல்லாம் உண்டு. ரொம்ப 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 பழமையான கோயில். மூகாம்பிகை அம்பாளுக்கும் அந்த அம்மாவுக்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கிறதெல்லாம் நிறையா பேருக்கு தெரியும். இந்த அம்மா கிட்ட நீங்கள் என்ன வழிபாடு வைக்கிறீங்களோ அந்த வழிபாடு சில மாதங்கள் இல்லை, சில நாட்கள்லேயே நடக்கும். ஆனால் உண்மை முக்கியம். ரொம்ப உக்ரமானவர், சுத்தம் முக்கியம். இப்போ நான் நம்ம சித்த எபிசோடில் பேசும்போது சித்தர்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இது பண்ணலாம் அப்படின்னு இதெல்லாம் சொன்னேன். சோட்டானி அம்மாவுக்கு அப்படி கிடையாது. சோட்டானி அம்மாவுக்கு அந்த அம்மையை பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிரார்த்தம் உங்கள் பாக்கியத்தில் அது இருக்கணும். அப்போ தான் அந்த அம்மையை தொட முடியும். அந்த அம்மா கிட்ட போய் பிக்ஷை கேட்டோம் அப்படின்னா, பகவதி பிக்ஷாம் தேகி அப்படின்னு கேட்டோம்னா அவள் கொடுக்கக்கூடிய அனைத்துமே நம்மளுக்கு கொடுப்பாங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. ஓகே சார். மற்ற பகவதி அம்மன்கள்லாம் இருக்கும் பொழுது சோட்டானிக்கரை போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த கோவிலுக்கு மட்டும் அவ்வளோ ஸ்பெஷல்? ஏன் அப்படின்னா, அங்கே நெகட்டிவிட்டி பாஸ் இல்லை. அதான் சொன்னேன், நெகட்டிவிட்டி பாஸ் ரொம்ப 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 அதாவது காலையில் நீங்களே சொன்ன மாதிரி காலையில் மத்தியானம் சாயந்தரம் சரியா
இந்த 3 வேலையிலையும் வேறு வேறு ரூபமாக தெரிஞ்சு அவளோட ரூபமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த பழைய மலையாள பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூபம் மாதிரியே இருக்கும். அதனால் அதோட கலாச்சாரம் வந்து உங்களுக்கு நெகட்டிவிட்டி ஃபோர்ஸை ரொம்ப 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 அங்கே கால் வைக்கணுன்னாலே நீங்கள் நெகட்டிவ் இல்லாமல் தானே கால் வைக்க முடியும். இல்லைனா அங்கே கால் வைக்க முடியாது. நீங்கள் அங்கே கால் வைக்கணும்னாலே நெகட்டிவ் ஃபோர்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இல்லைனா அங்கே வந்து இது பண்ண முடியாது. டெய்லி அன்னதானம் பண்ணுறாங்க வாசலில் அம்பாலோட சன்னிதானத்துக்கு வெளியில் வந்தோன்னே டெய்லி அன்னதானம் உண்டு. ப்ரேயர் பண்ணிட்டு அன்னம் போடுறாங்க. சந்திரனோட ஆதிக்கம் அதிகம். அதனால் மனசு, நான் எப்போதுமே சொல்லக்கூடிய எல்லாருக்கும் என்னென்னா, மனசு சுத்தமாயிட்டாங்கன்னா தான் அம்பாள் வழிபாடாக இருக்கட்டும், இல்லைனா மேனுஃபேக்சனாக இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மனம் சார்ந்தது தான். இந்த மனம் சார்ந்ததுக்கு அவங்க சாதம் போடுறாங்க. நீங்களும் சுத்தமானா தான் நான் அன்னத்தையே வாங்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இப்போ அங்கே வந்து டைம் அவங்கக்கிட்ட இந்த தீபம் வைக்கிறதா இருக்கட்டும், ஆர்த்தி காட்டுறதா இருக்கட்டும், அந்த டைம் அந்தளோட ரிச்சுவல்ஸ், பாரம்பரியத்தோட அந்த ரிச்சுவல்ஸோட ஃபாலோ, இது வந்து அவங்கக்கிட்ட அடிச்சிக்கவே முடியாது. ரொம்ப எக்ஸாக்டாக பண்ணுவாங்க. இந்த டைமில் இந்த லைன்லாம் மாறவே மாறாது. ரொம்ப எக்ஸாக்டாக பண்ணுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ரம்யா நம்பேசனோட அப்பா இருக்கார்ல, அவர் அங்கே ஒரு மிகப்பெரிய இதில் இருக்கார். அவர் ஒரு இதுவாக இருக்கார். அங்கே அவர் சொல்லி நான் நிறையா கேட்டிருக்கேன். நிறையா விஷயங்களோட அனுபவம் அதெல்லாம் பெருசாக போகும். நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக பேசுவோம் சுவாமியை பற்றி. அவ்வளவு மிராக்கள். அதாவது எனக்கு தெரிஞ்சேம்மா, நான் வந்து ஒருத்தருக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது அப்படின்ட்டு 2 பேர், ஒருத்தர் கூட கிடையாது, 2 பேரை நான் வந்து அவங்களோட பையனுக்கு வந்து பசங்க 2 பேருமே பையன்தான், மூளை ரொம்ப இதுவாக இருக்குன்ட்டு அமிச்சேன். சில மாதங்கள் தேவையில்லை, நாட்களே போதும்ன்ட்டு 2 பேருமே நாட்களில் அங்கே வந்து சரியானாங்க. இப்போ இந்த சந்திரபலம் சொன்னேன் இல்லையா, நான் இங்கே இருந்தால் இந்த சந்திரன் அந்த சந்திரன் சொன்னேன் இல்லையா, அவங்களோட ஜாதகத்தில் அந்த சந்திரன் ஒரு கணக்கு இருக்குது. அதை இப்போ சொன்னால் புரியவும் புரியாது, பெருசாகவும் போகும். அந்த சந்திரன் சம்பந்தமாக அந்த அம்பாலோட ஈர்ப்பு இருக்கிற சமயத்தில் நீங்கள் போய் அங்கே வேண்டும் போது இந்த ஆட்டிசம், மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க, ரொம்ப பிரம்ம பிடிச்சி இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடம் வந்து சோட்டானிக்கரை பகவதி அம்மன். ஒன்றுமே தேவையில்லைங்கிறேன். அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரே நாராயணா சொன்னாலே போதும். சரி இந்த 4 வரலையா விட்டுருங்க, 1 சொல்லுங்கள் போதும், அம்மே நாராயணா, அவ்வளோதான். எல்லாத்துலேயும் அதுக்குள்ளே அடக்கம் இருக்குது. அம்பாள் வந்து விஷ்ணு ஸ்வரூபமாகவும் உள்ளே இருக்கிறதுனால தான் அவளுக்கு அம்மே நாராயணாவும் சொல்லப்பட்டிருக்கு. அவளுக்கு பின்னாடி அந்த ஒரு இது இருக்குது, அதனால தான் அவளுக்கு அம்மே நாராயணாவும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரே நாராயணா சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த தூங்கும்போது இந்த கெட்ட கனவுகள், அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த பிளாக் மேஜிக்கு, நெகட்டிவிட்டி ஃபோர்ஸு எல்லாம் நியூட்ரல். ஓகே சார். சோட்டானிக்கரையை பொறுத்த வரைக்கும் நான் கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து குருதி பூஜை நடக்கும். அந்த குருதி பூஜை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த குருதி பூஜையில் கலந்துக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வேரோட அறுத்து எடுத்துடுவாங்க அம்மன் அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி எங்கே உண்மைமா? அதாவது இப்போ அது ஒரு டைம் இருக்குது. இந்த டைமில் அந்த குருதி பூஜை, சில நேரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குருதி பூஜைக்கு நிற்க கூட முடியாது. அந்த டைமில் அவங்க அப்படி பண்ணுறாங்க. அந்த குருதி பூஜையில் தான் நீங்கள் சொல்கிற இந்த நெகட்டிவிட்டி ஃபோர்ஸ் எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு பவர் வந்து அது கிடைக்குது. கண்டிப்பாக யாருக்கெல்லாம் ஒரு ரொம்ப நாள் என்னால் இந்த ஒரு வீட்டில் இருந்து என்னால் இருக்க முடியல, எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, இந்த அம்பாலை நோக்கி நான் போகும்போது எனக்கு வந்து இது நடக்கும்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா தயவு செய்து உடனே கிளம்புங்க. உடனே கிளம்பினா உடனே அனுகிரகிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தலம், அதாவது தாயாகவே. அதனால தான் அவ்வளோ ஒரு பிரமிப்பான ஒரு, நீங்கள் அந்த கால் வச்சா தான் தெரியும். இப்போது நீங்கள் உட்கார்ற இடமும் நான் உட்கார்ற இடமும் அதிர்வு மாறும். ஸோ இங்கே இடத்துக்குள்ளேயே அப்படி இருக்கும்போது அம்மாவோட வட்டாரத்துக்குள்ளே போகும்போது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். நம்மளுக்கு நல்ல ஒரு வைப்பு இல்லைன்னா அந்த அம்பாள்கிட்ட போகவே முடியாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், சும்மா இப்போ எல்லா கோயிலும் அப்படி தானேன்னு சொல்லுவாங்க. கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல. எந்த கோயிலாக இருந்தாலும் நல்ல எண்ணங்கள் இருந்தால் மாத்திரமே போக முடியும். ஆனால் பகவதி அம்மனுக்கு, அதாவது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் மாதிரி ஒரு அம்மன் கிட்டலாம்
நீங்கள் வந்து ஒரு 0.11% இருந்தால் கூட போக முடியாது. அவ்வளோ சுத்தத்தில் நிறைந்த அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம். அது கிட்டத்தட்ட இப்போ வந்து அது நிறையா வளர்ந்து போயிடுச்சு. ஆனால் அது ஒரு காலத்தில் ரொம்ப காட்டில், இப்போ வந்து அது நிறையா போக்குவரத்து இதெல்லாம் இருக்கிறதுனால அது தெரியல. அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லாத இடத்துல உட்காந்த இடம் அது, ஊருக்குள்ளே இருந்த இடம் அது. இங்கே நாங்கள் போகிறதுக்குள்ளேயே பல மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி இருந்த இடத்துல தனியாக இருந்த அப்போ அது எவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்துங்க, எவ்வளோ ஒரு பவர் இருக்கும் பார்த்துங்க. அதனால் எப்போ போனாலும் கொச்சினுக்கு சொட்டானிக்காரங்கிட்ட போயிட்டு கீழ்காவில் போயிட்டு ஒரு சின்னதான ஒரு வேண்டுதலையை வச்சுட்டு வந்தாலே எல்லாம் ஜெயமாகும். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, அதையும் நம்ம பார்த்துக்கணும். அங்கே இருக்கிற திருமேனியை கேட்டுக்கணும், இங்கே என்ன பண்ணலாம், அங்கே என்ன பண்ணலாம், இது என்ன செய்யலாம். அவங்க சொல்லக்கூடிய, இப்போ நான் இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோங்க, இது பண்ணுறவங்க அதை வேறு மாதிரி பண்ணுவாங்க, அது பண்ணுறவங்க இங்கே வேறு மாதிரி பண்ணுவாங்க. அது பண்ணக்கூடாது. கேரளாவில் எந்த கோவிலுமே அந்த மாதிரி கிடையாது சார். ஆமாம், அங்கே திருமேனி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்யணும். அங்கே வந்து திருமேனி வந்து ரொம்ப ஒரு ரூல்ஸாக வச்சுட்ருக்காங்க. இந்த இதுக்கு நீங்கள் இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், இதுக்கு இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் அங்கே ஒரு திருமேனியை பிடிச்சிங்க, திருமேனியோட விஷயங்களை வாங்கி இது பண்ணிவிட்டு அது பண்ணலாமா, அது பண்ணிவிட்டு இது பண்ணலாமான்னு சேர்த்துட்டு, ரொம்ப விசேஷ நாள் தான் போகணுங்கிறதெல்லாம் கிடையாதுமா. இப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு தோணுதல்னால், இந்த நாளில் போனால் தான் இதுவா அப்படிங்கிறது உண்டு. ஆனால் கண்டிப்பாக நானே சொல்கிறேன், திரும்பவும் இப்படி சொன்னவன், இது சும்மா வழிபாடுக்கு ரொம்ப விசேஷ நாளுக்கு தேவையில்லை. பிரெயின் சம்பந்தமான விஷயங்களுக்கும் ஆர்டிசம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் ரொம்ப பித்து பிடிச்சி போன மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கு, மூளை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டதுங்களுக்கு அவங்களோட ஜாதகத்தில் சந்திரபலம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே அம்பா கிட்ட சரணாகதி அடைஞ்சு திருமேனி சொல்கிறத ஃபாலோ பண்ணாங்கன்னா சத்தியத்தில் ஒரு வார்த்தை, சத்திய சொரூபிணி நாட்களில் மாற்றுவா. இது சத்தியம். இது நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஒரு பையன் இப்படி 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 இப்படின்னு பண்ணுற அளவுக்கு ஆர்டிசம் இப்போ எதுவுமே கிடையாது. அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக நிவர்த்தி ஆகிட்டு வரதான் என் கண்ணால் பார்த்துட்ருக்கேன். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தக்கூடிய ஒரு இடம். நிச்சயமா சார். நீங்கள் ஆல்ரெடி சோட்டானிக்கரை பகவதி அம்மனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நீங்களும் நிறைய விஷயங்கள் நம்ம சார் பேசாததா, நம்ம இங்கே நிறையா பேசியிருக்காங்க. நான் இப்போ பார்த்தோம்னா அந்த சோட்டானிக்கரை வந்து சார் நிறையா பேசியிருக்காரு, குருஜி நிறையா பேசியிருக்காரு. அவரோட இடத்துல எனக்கு இப்படி பாக்கியம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக. அதுவும் உங்களை நீங்கள் கூப்பிட்டு மேலும் மேலும் நம்ம நிறையா பேசுவோம். நிச்சயமா சார். நிறைய விஷயங்கள் எங்கள் நேயர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து பேசணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி. சர்வம் புவனேஸ்வரி. செல்வ வளம் மற்றும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்க உதவும் தன ஆகர்ஷண மூலிகைகள் மற்றும் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் இப்பொழுது poojaproduct.com கிடைக்கும். இன்றே ஆர்டர் செய்து உங்கள் வீட்டில் ஆன்மீக நிறைவையும் செல்வ வளத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.